கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஆடுக்கு தண்ணி குடிக்குது. அதில் ஒன்று எப்படி முட்டிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அந்த கேப்பில் போய் கடா வெட்டுது பாருங்க, பால் குடிக்கிற குட்டி ஆடுங்க பாருங்க. இங்கே பாருங்க, அதுக்கு எத்தனை மாதம் ஆச்சுமா பாருங்க. பார்த்துக்கோங்க எப்படி இந்த அம்மா நிற்கிது, எப்படி முட்டிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. தண்ணி குடிக்கல அங்கே பாருங்க. அந்த கேப்பில் பாருங்க, இவங்களாம் போய் 6 மாதத்து குட்டியாம்மா போய் பால் குடிக்கிறாங்க. கேப்பில் கடா வெட்டுற மாதிரி 3 மாதத்து குட்டி அங்கே பாருங்க, போய் இடையில கேப்பில் கடா வெட்டுது பாருங்க பால் குடிக்கிறதுக்கு. இந்த ஆட்காரத்தை ரெட்டியாக தடி வச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கள் ராஜா பாருங்க விட்ட மாட்டேங்கிற, எல்லாத்தையும் முட்டி தள்ளுறக்கு வரேன். பாருங்க பாருங்க, சரி சரி அம்மாவோட நிற்கிறான் சண்டைக்கு. இந்த வாரம் பாருங்க தான். ஏமா தான் நம்மளவே தள்ளிடுவாங்க. ஒரே குழுக்கு தான் இன்னைக்கு நேரத்துலேயே மேய்ஞ்சிட்டு வந்துருச்சுக்கா. பாருங்க அங்கே பாருங்க, அவங்க இடிக்கி அங்கே பாருங்க என்ன பண்ணுறான் எங்கள் குட்டைய. இந்த அங்கே பாருங்க, கேப்பில் வச்சு பால் குடிக்கிறான் அந்த குட்டி. அவங்க அம்மாவை தண்ணி குடிக்கவே விடுறதில்ல. குட்டையா அம்மா வர்றா, குட்டையை வர்றா. சரி சரி சண்டை. இது ஆட்டுக்காரா தான், இது ஆடு பார்த்துக்கோங்க. தெரியுதுங்களா? அங்கே பாருங்க எப்படி 2 பேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேர் முட்டிக்குவாங்க. அங்கே பாருங்க அடிச்சு அத்தா அது உங்களை ஒரு முட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாருங்க கேப்லாம் அந்த அம்மா கேப் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டான் தண்ணி குடிக்க. பாருங்க அங்கே பாருங்க 2 பேர் அங்கே பாருங்க. வா அங்கே பாருங்க, அதான் எப்படி அங்கே இருக்கு 2 பேர் குதிச்சுக்கிறாங்க பாருங்க. மக்களே பாருங்க பாருங்க அங்கே பாருங்க, ஆத்தாவோட சரி சரி நிற்கிது ஆடு. டே எங்கள் வீட்டு செல்ல குட்டைய, டே குட்டையா அம்மா கூப்பிடுதா இருப்போ. குட்டையா வா. இந்த அம்மாவை பார்த்தா எல்லாம் ஓடுது பாருங்க, எல்லாம் போய் மூளையில் நிற்கிதுங்க. அவ்வளோதான், எல்லாம் போய் கேப்பில் நின்றுட்டாங்க பாருங்க. தட்டி எடுத்தாங்கன்னா போய் எல்லாம் சரண்டரு. நான் ஒருத்தன் தான் வந்து அந்த அம்மாவோட சரி சரி நிற்பான். அவன் போய் மூளையில் ஒதுங்கி நிற்கிறான் பாருங்க. போயிருந்தோம். காலை உணவு